விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? சத்தியம் டிவி நடத்திய மெகா சர்வே கருத்து கணிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்பாரோ டைல்ஸ் வழங்கும் இந்த சத்தியம் டிவியின் மெகா சர்வே முடிவுகள் குறித்து பார்ப்போம். கேள்விகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கேள்விகளை பார்ப்பதற்கு முன்னால் தற்போது மண்டல வாரியாக எந்த மண்டலத்தில் யாருக்கு எந்த அளவுக்கு விஜய்க்கு யார் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஆண்கள் எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், பெண்கள் எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஆதரவை தெரிவிக்காமல் இருப்பவர்கள் எத்தனை பேர் போன்ற ஒரு கருத்தினையும் தற்போது அந்த சர்வே மூலமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே முதலாவதாக தற்போது கொங்கு மண்டலம் பெரிய அளவு இந்திய அளவில் கொங்கு மண்டலம் தற்போது பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. எனவே கொங்கு மண்டலத்தில் விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை தற்போது பார்ப்போம். கொங்கு மண்டலத்தில் மெகா சர்வே எடுத்ததன் மூலம் பார்த்ததில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக 25% பேர் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள். எதிர்ப்பு 29%, கருத்தில்லை என்பது 46% இருக்கிறது கொங்கு மண்டலத்திலே. கொங்கு மண்டலம் மிக முக்கியமான மண்டலங்களில் ஒன்று. கிட்டத்தட்ட கோவையில் ஆரம்பித்து இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி வரை வந்து விடுகிறது அந்த கொங்கு மண்டலம் என்று அந்த மண்டலத்தில் எடுத்த முடிவு தான் தற்போது பார்த்துக்கணும். விஜய்க்கு ஆதரவாக 25, எதிர்ப்பு 29, கருத்தில்லை என்பது 46% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தை அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற மண்டலம் தென் மண்டலம். தென் மண்டலத்திலே விஜயின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்றால், தென் மண்டலத்தில் வடக்கு மண்டலத்தில் மாநாடு நடத்தினார். எனவே தென் மண்டலத்தில் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம். தென் மண்டலத்தில் ஆதரவு 19%, எதிர்ப்பு 33%, கருத்தில்லை என்பது 48% இருக்கிறது. தென் மண்டலம் மதுரைக்கு கீழே உள்ள பகுதிகள், தென்பகுதியில் உள்ள பகுதிகள் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, சிவகங்கை, மதுரை ஆகிய இடங்களை சேர்ந்ததுதான் இந்த தென் மண்டலம். எனவே தென் மண்டலத்தில் விஜயின் ஆதரவு வெறும் 19% இருக்கு. எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. கருத்தில்லை என்பதும் கவனத்தில் கொள்ளக்கூடியது, 48% இருக்கிறது. அடுத்ததாக டெல்டா மண்டலம். டெல்டா மிக முக்கியமான மண்டலம். திமுக மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இங்கே இருக்கிறது. அங்கே எப்படி இருக்கிறது என்ற டெல்டா மண்டலத்தை பார்த்தால் ஆதரவு 17%, அங்கு ஆதரவு வெறும் 17%, எதிர்ப்பு 38% இருக்கிறது. கருத்தில்லை என்பது 45% இருக்கிறது. மிக முக்கியமானது டெல்டா மண்டலத்திலே ஆதரவு 17, எதிர்ப்பு 38, கருத்தில்லை என்பது 45 இருக்கிறது. அடுத்ததாக வடக்கு மண்டலத்திலே எப்படி இருக்கிறது? வேலூர், ராணிப்பேட்டை என பல மாவட்டங்கள் இருக்கின்றன. எனவே அந்த மாவட்டத்தில் கடலூர், விழுப்புரம் என்றெல்லாம் வருகிறது. எனவே அங்கு எப்படி பார்த்தால் அங்கு ஆதரவு 31, எதிர்ப்பு சற்று குறைந்திருக்கிறது 18, ஆனால் கருத்தில்லை என்பது 51% இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் அங்கு முடிவே செய்யவில்லை. விஜய் என்ன ஆதரவிக்கிறதா இல்லையா என்பது முடிவு. ஏன்னால் இப்போதுதான் குழந்தையாக தவழ ஆரம்பித்திருக்கிற அரசியல் என்பதால் இருக்கலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான தலைநகர் சென்னையை கொண்ட கேடிசிசி மண்டலம். இது என்ன கேடிசிசி மண்டலம் என்று பலர் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு. தற்போது வானிலை அறிவிப்புகள் அடிக்கடி வருவதால் இந்த கேடிசிசி என்பது பிரபலமாகிறது. எனவே கேடிசிசி காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மிக முக்கியமான 4 மாவட்டங்கள். எனவே இந்த முக்கியமான மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாவட்டங்கள் இவை. எனவே இந்த 4 மாவட்டங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது பார்த்தால் ஆதரவு 35%, எதிர்ப்பு 21, கருத்தில்லை என்பது 44% இருக்கிறது. எனவே இந்த மண்டல வாரியாக தமிழகத்தை 5 மண்டலமாக பிரித்து கொங்கு மண்டலம், தென் மண்டலம், டெல்டா மண்டலம், வடக்கு மண்டலம், கேடிசிசி என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மண்டலம் என 5 மண்டலமாக பார்த்தோம். இந்த 5 மண்டலங்களை பார்க்கும்பொழுது பார்த்திபன் இப்போ இந்த கேடிசிசி மண்டலத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மண்டல வாரியாக பார்க்கும்பொழுது இங்குதான் அதிக கிட்டத்தட்ட 35% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அர்பன் கட்சியாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயத்தை எனக்கு தோற்றுவிக்கிறதுனால இந்த கேள்வி. இப்போ இந்த மண்டலத்தை பார்க்கும்போது நான் இது எப்படி பார்க்குறேன் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அப்படின்னா, நீங்கள் காமிச்ச எல்லா மண்டலங்கள்லையுமே கருத்து இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் நம்பர் 1. அதுக்கு அடுத்து 2வது இடத்துல ஆதரவு இருக்குது, இல்லை சிலது எதிர்ப்பு இருக்குது. முதல்ல ஏன் கருத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது விஜய் ஒரு மண்டலத்துக்கான இல்லை ஒரு சாதிக்கான அப்படி ஒரு கட்சியை அவர் தொடங்கலை. இப்போ நீங்கள் விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பகுதியில் ரொம்ப பலமாக இருக்குது, சில பகுதிகளில் ஒரு தாக்கம் குறைவாக இருக்குது. தென் தமிழகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க சில கட்சிகள் வட இதில் ஸ்ட்ராங்காக இருக்காது. பாமகவுக்கு சில பெல்ட் இருக்குது. அந்த மாதிரி கட்சி ரீதியாக, அதாவது ஜாதி ரீதியாக இல்லை அவங்களுடைய நிலவியல் அமைப்பு சார்ந்து இப்போது சில கட்சிகள் கொங்கு ஏரியாவில் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க.
ஆனா இவருடைய கட்சின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியாகத்தான் அவர் கட்சியை தொடங்கியிருக்காரு. அதனால இதை மண்டல ரீதியா இவர் வடக்கு மண்டலத்துக்கு அதிகமான சார்பு கொடுக்குறாரு, அதனால தென் மண்டலங்கள் இல்லை, அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் மக்களுக்கு அதுல பெருசா கருத்தே இல்லை. ரெண்டாவது, இவ்வளோ நேரம் நம்ம பேசின பல விஷயங்கள் விஜய்க்கு சந்தோஷமான விஷயமா, விஜய் கட்சியினருக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டா எதிர்ப்பு அப்படின்றது பல மண்டலங்கள் அதிகமா இருக்கு, குறிப்பா தென் மண்டலங்கள் இருக்கு. நீங்க ஆதரிக்கிறவங்க விஜயை பிடிக்குதுன்னு ஆதரிக்கலாம், எதிர்க்கிறவங்க எனக்கு பிடிக்கலன்னு எதிர்க்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எதிர்க்கிறாங்க. அப்போ இவர்கள் விஜய் கட்சியினர் விஜய் ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஏன் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு? 38% எதிர்ப்பு டெல்டா மண்டலத்தில் ஏன் இருக்கு? மக்களுக்கு 38% கொடுத்துருக்காங்களா? ஏன் கொடுத்துருக்காங்க? தென் மண்டலத்தில் நமக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னா ஏன் இருக்கு? ஏன்னா இவருடைய செயல்பாடுகள்லாம் இன்னும் தொடங்கலை. இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிட்டீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆட்களில் நீங்கள் போட்ட மாவட்ட செயலாளர் தென் மாவட்டத்தில் சரியில்லை, அவருடைய செயல்பாடு அந்த அதிருப்தி உங்கள் மேலே பிரதிபலிக்குது அப்படின்னா பரவாயில்ல. இப்போ எதுவுமே நடக்கலை, இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. கட்சியே ஆரம்பிக்கும் போதே அங்கே 33% எதிர்க்கிறான்னா ஏன் எதிர்க்கிறான் என்பதை விஜய் இப்பவே கண்டறிந்து அதற்கான ரெக்டிஃபிகேஷன்ல இறங்கணும். அது ஒரு சுய பரிசோதனை. இப்ப உங்க சர்வே மூலமாக அவருக்கு நீங்க ஒரு வார்னிங் பெல் அடிச்சிருக்கீங்க. கண்ணன், உங்கள் பார்வை. இந்த கொங்கு மண்டலம் மற்றும் இந்த தென் மண்டலம், டெல்டா, வடக்கு, கேடிசிசி என்ற இந்த 5 மண்டலங்களாக பிரிந்து, இந்த 5 மண்டலங்களிலுமே இந்த சமூக பொருளியல் காரணங்கள் தான் இந்த விஜய்க்கான அந்த எதிர்ப்பு மற்றும் கருத்துலைன்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்குது, நம்ம அறிய முடியுது. இதுக்கு முன்னால் எடுத்தது ஃபுல்லாகவே நம்ம ஓரளவு அவருக்கு விஜய்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் எல்லாமே அவருக்கு இந்த அவருக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்குது. இங்கே இந்த கேடிசிசிங்கிற இந்த நகரங்கள் உள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ள இந்த வட மாவட்டங்கள் மற்றும் இந்த வடக்கு மண்டலமாக வளர்க்கக்கூடிய இந்த வட மாவட்டங்களில் தான் அந்த அதிகம் 35-31 இருக்கு. டெல்டா, தென் மாநிலங்கள் மற்றும் அந்த கொங்கு மண்டலம் இங்கே அதிகமான கிராமங்கள், தொழில், விவசாயம், இவங்க கிட்ட விஜய் கட்சி போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பொதுவாக ஒரு நடுத்தர வர்க்கம் மற்றும் இந்த அரசியலில் மேலோட்டமாக பார்க்கக்கூடியவங்க அந்த பிரிவினர் தான் அந்த கட்சி ஆழமா போயிருக்கு. விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் அந்த சாதாரண மக்கள்கிட்ட போய் சேரலையோ ஒரு அது குறித்து விரிவா நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப சித்திக்கு அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு வந்திருக்காரு, இன்னும் ஓட்டப்பந்தயம் தொடங்க கூட இல்ல, ஓட்டப்பந்தயத்துக்கு நிக்கிறதே இருக்கு. அதனாலதான் ஒருவேளை அங்கெல்லாம் போகலையோ அப்படின்ற. அது தவிர இந்த இடங்கள்ல ஊடக வெளிச்சம் அதிகமாக இவர் மீது வீசப்பட்டிருக்கிறது, அதனுடைய எதிரொலியாக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன்.